இல்லை விஜய் யார்? விஜய் யாராக அரசியல் பண்ண போகிறாரு இங்கே தமிழ்நாட்டில்? திராவிட அரசியலை முன்னெடுத்து பயணிக்க போகிறாரா, அல்லது இந்த பாசிசம் என்ற ஒரு ஒற்றை கருத்தில் அவங்களோட சார்ந்து போக போகிறாரா, இந்த நிமிடம் தமிழ் தேசியம் அப்படின்ற இடத்துல போகும்? இந்த நிமிடம் வரைக்கும் அவர் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாக தன்னை கருதி கொள்வதனால தான் பெரியார் திடலுக்கு போகிறார். ஏன்னா வீரமணிகிட்ட போய் பார்க்கறதுனால அவருக்கு ஓட்டு கிடைக்க போகிறதில்ல, எம்எல்ஏ வர போகிறதில்ல. அங்கேயே போகிறாருன்னா அந்த கருத்தியலையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே போகிறாரு. போயிட்டு மறுநாளே ஜோசியருக்கு பதவியும் கொடுத்துக்கிறாரு. எல்லா பக்கமுமே அவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு. அதனால் இந்த நிமிடம் நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அவர் மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகளின் உதவியை நாடுறாரு. அதிமுக என்பது பிஜேபி கூட்டணிக்குள்ளே இருந்திருக்கே தவிர அது பிஜேபி கிடையாது, அது ஒன்றும் மதச்சார்புடைய கட்சி கிடையாது. அதனால் அவர்களுடைய ஆதரவை பெறுவது என்பது அவருடைய பாதுகாப்புக்கு, அவருடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஒரு சேஃப்டி சைடுக்கு அவர் ரெடி பண்ணுறாரு. ஒரு காம்ப்ரமைஸ் அரசியல் தான் இதை அப்படி தான் நம்ம பார்க்கணும். நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்க போகுது. இல்லை, கவர்னர் வர போகிறாரு சட்டமன்றத்தில். வந்தே மாதரம் பாட போதா, தமிழ்தாய் வாழ்த்து பாட போதா, இங்கே அங்கே நிலைப்பாடு தெரிஞ்சிடும் இல்லையா? ஏற்கனவே கடந்த முறை அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க கூட்டணி, அவர் சொல்கிற அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி. இப்போ அது மீண்டும் அது நடந்தால் இவங்களோட அந்த 8 பேரும் வாபஸ் வாங்கிப்பாங்களா ஆதரவை? இதற்காகலாம் வாபஸ் வர மாட்டாங்க, தொடர்ந்து போராடுவாங்க. மத்திய அரசின் திட்டங்களுக்கு அவர் இணக்கமாக போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்பாங்க. எடுத்த எடுப்பிலேயே வாபஸ் வருவார்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கவே கூடாது, அது சரியான கருத்து இல்லை. நாளைக்கு வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டால் பண்ணால் வெளிநடப்பு செய்வாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுக்காகலாம் வாபஸ் வர மாட்டாங்க. தொடர்ந்து அவர் யாராக அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் போராடுறாரு. அவருடைய தனித்தன்மையை அவர் காப்பாற்றினால் அவருடைய ஆட்சிங்கிற வண்டி ஓடும். இல்லைன்னா வழியில் வண்டி பஞ்சர் ஆயிரும்.